நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ப்ரோமோ சட்டுன்னு முடிஞ்சதுனால என்ன நடந்தது அப்படின்றத உங்களால முழுசா அப்சர்வ் பண்ணிருக்க முடியாது. நான் தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா முதல்ல வேற சில கிளிப்பிங்ஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா நடக்க போறத காட்டுறாங்க. 3 பேர் கடைசியில இருக்காங்கங்க. யார் யாரு? சபரி, கமருதீன், அதுக்கப்புறம் துஷார். இவங்க 3 பேருக்கு போட்டி. இப்போ அந்த இடத்துல 3 பேரோட மாஸ்க் மட்டும் தான் இருக்க போகுது. அதுல 2 மாஸ்க் தான் அந்த ஸ்லாட்ல போக போகுது. யார் மாஸ்க் போலியோ அவங்க வந்து எலிமினேட் ஆக போறாங்க. யார் யார் விளையாடுறாங்க? சபரி, கமருதீன், துஷார். அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க தடுக்கிறதுக்கு வரக்கூடாது, வெளியே தான் நிற்கணும். ஆனால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க யாரை பிளாக் பண்ணணுமோ பிளாக் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க தான் யார் ஜெயிக்க போறதுனே முடிவு பண்ண போறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த சைட்ல இருந்து 3 பேர் ஓடி வருவாங்க. சபரி, கமருதீன், துஷார். இவங்க இப்போ இந்த பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க யாரோட மாஸ்கை யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு யார் ஜெயிக்க கூடாதோ அவங்கள தடுத்துடலாம். அந்த மாதிரி சபரியோட மாஸ்கை யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா துஷார் தான் எடுக்கிறாரு. துஷாரை பிளாக் பண்ணணும்னு நினைச்சா இவங்க ஈஸியா துஷாரை பிளாக் பண்ணிடலாம். அப்ப சபரி மாஸ்க் அந்த இடத்துல போகாது, ஆட்டோமேட்டிக்கா சபரி வெளியே வந்துருவாரு. ஸோ இங்க யார் யார் மாஸ்கை எடுக்கிறாங்கன்றதை உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். ஆக்சுவலா சபரி இருக்காரு பார்த்தீங்களா, கமருதீன் மாஸ்கை எடுக்கிறாரு, முதல்ல போய் வச்சிடுறாரு. அடுத்தது கமருதீன் யார் மாஸ்கை எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் மாஸ்கை எடுத்திருக்காரு, போய் வச்சிடுறாரு. துஷாரை பொறுத்த வரைக்கும் சபரி மாஸ்கை எடுத்திருக்காரு, ஆனா வைக்க முடியல, அவர் தோத்துட்டாரு, அதாவது லாக் ஆயிட்டாரு. அதனால துஷார் வைக்க முடியாததுனால சபரி வெளியே போயிட்டாரு. இது மொத்தத்துக்கு கடைசி 3 பேர் 2 பேர்லாம் இருக்கும் போது யாரு ஜெயிக்கணும்ன்றத சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க 3 பேர் ஓடி வந்து ஒரு மாஸ்க் எடுத்துட்டாங்களா, இப்போ சபரியை இவங்க அவுட் ஆக்கணும்னு நினைச்சாங்கன்னா சபரி மாஸ்கை யார் எடுக்கிறா, அது துஷார்ன்ட்டு இல்ல, கமருதீன் எடுத்ததுனால இவங்க பிளாக் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. ஸோ சபரி, அதாவது யாரை இவங்க முடிவு பண்றாங்களோ அவங்கள தான் இவங்க வெளியே அனுப்புவாங்க. ஸோ இவங்க பிளான் பண்ணி சபரியை அனுப்பணுன்றதுக்காக இதை பண்ணாங்களா என்னன்றது தெரியல. அது ஃபுல் எபிசோட் நம்ம பார்க்கும் போது தான் தெரியும். பட் ஆனால் இவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்கள இவங்க தோக்கடிக்கலாம். இப்போ ஏன் ஒன்றும் இல்லை, கடைசியாக இப்போ யார் யாருக்கு போட்டி நடக்க போகுது, கமருதீனுக்கும் துஷாருக்கும் நடக்க போகுது. இவங்க நினைச்சா கமருதீனையும் ஜெயிக்க வைக்கலாம், துஷாரையும் ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் கடைசி மேட்ச்ன்றதுனால இவங்க 2 பேருமே மாஸ்கை வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இழுப்பாங்க. உடனே மாஸ்க் எடுத்து வைக்க மாட்டாங்க, நிறைய நடக்கும். அவங்க மாஸ்கையே எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், அதையும் நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு சூப்பர் டீலக்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. நீங்க பிளாக் பண்ணிக்கலாம், தடுக்கலான்ற ஆப்ஷன் கிடைச்சதுனால இவங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க. சரி, இதை தாண்டி இந்த ப்ரோமோல முக்கியமா ஒன்று நடந்தது. சபரி தோத்துட்டாருன்னு சொன்னோன்னே அவரோட அந்த பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்களா சூப்பர் சபரி நல்லா விளையாண்டன்ற மாதிரி என்கரேஜ் பண்றாங்க. ஆனா பார்வதி வெளிப்படையாவே சபரி வெளியே வந்துட்டான், சபரி வெளியே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பார்வதி இந்த இடத்துல பண்ணது தப்பு தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். தப்புனோ சொல்ல முடியாது, சரினோ சொல்ல முடியாது. அதாவது அவங்களுக்கு சபரி வெளியே வந்ததுல ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை இங்கேயே வெளிப்படுத்திட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கே சந்தோஷத்தை வெளிப்படுத்தாம எல்லார் மாதிரியும் அமைதியா இருந்துட்டு மற்றவங்க கிட்ட சொல்லும் போது, எப்பா சபரி வெளியே வந்துட்டான்ப்பா, சபரி மட்டும் ஜெயிக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சேன்னு இவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்கன்னா நம்ம அப்ப என்ன சொல்லியிருப்போம், நீ எதனால வெளிப்படையா பண்ணு, எதுக்காக இன்னொருத்தர்கிட்ட சொல்ற, இது காசிப் பண்ற மாதிரின்னு அப்பயும் பார்வதியை போட்டு அடிடுன்னு அடிச்சிருப்போம். அடிக்கிறவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பார்வதி வெளிப்படையாவே சொல்றாங்க, அதாவது சபரி கண் முன்னாடி தோக்குறாரு, எனக்கு அவன் தோத்ததுல சந்தோஷம்னு சொல்றாங்க. ஏன்னா சபரி ஒரு கேம் பிளே பண்ணாரு. அது என்னன்னா பார்வதியை திட்டமிட்டு காலி பண்ணோன்ட்டு. ஆக்சுவலா அந்த வீட்டில் 11 பேர் இருக்கீங்க, இங்க 7 பேர் இருக்காங்க. நீங்க நினைச்சா அவங்கள ஈஸியா தான் பிளாக் பண்ணலாம். பார்வதி நீங்க தோக்கடிக்கணும்னு நினைக்கும் போது பார்வதி வெளிப்படையா அவங்களோட சந்தோஷத்தை படுறாங்க. அதாவது சபரி தோத்ததுல வெளிப்படையா நான் சந்தோஷப்படுறேன்றதை காமிக்கிறாங்க. இதுல பெருசா தப்பு இல்லைங்க.